டேய் டேய், கம்ப்யூட்டர் பேசுதுன்னு ஓடாதடா. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. உண்மையை சொல்ல போனால் உங்களுக்கு எல்லாம் ஏமாத்தினாதானே பிடிக்கும். இந்த உலகத்துல அடி முட்டாள் யாரு தெரியுமா? வாழ்க்கையில 5 நிமிஷம் வேஸ்ட்னு நினைச்சு இந்த வீடியோ பாரு, உனக்கே தெரியும் யாருன்னு. இங்க ஒருத்தன் படம் எடுக்கணும்னு காசு வாங்குறான், அப்புறம் ஏமாத்துறான். கேட்டா கருப்பு சட்டைய போட்டுக்கிட்டு நாங்களும் தான் ஏமாந்துட்டோம்னு சொன்னாங்க, நம்பிட்டோம். அவன் கிடக்குறான். அப்புறம் இன்னொருத்தன், அந்த ஸ்கேம் பார்ட்னர், அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. அவனும் கருப்பு சட்டை போட்டு வந்தான், நம்பிட்டோம். அப்புறம் இன்னொருத்தன் நடிப்பு அரக்கன், அவன் இல்ல இதோ இவனும் கருப்பு சட்டைய போட்டு வந்தான், நம்பிட்டோம். இன்னொன்று சொல்லவா, சன் கிராக்கர்ஸ் தெரியுமா உங்களுக்கு? முதல்லயே சொல்லிக்கிறேன், இது சத்தியமா பெய்டு ப்ரமோஷன் கிடையாது. சன்ரைஸ் கிராக்கர்ஸ் 85% ஆஃபர்ல பட்டாசு வேணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிஜே சித்து குழுவினருடன் சென்று இந்த கடையை புகழ்ந்து பேசி வீடியோ வெளியிட்டார். இவங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்தால் போதும், யார் ஏமாந்து போனா நமக்கு என்னன்னு இருப்பாங்க. அதான் முட்டாள் நம்ம தான் இருக்கிறோமே. ஏமாத்தினவன் நல்லதான் இருக்கான், ஏமாந்த நம்ம எப்படி இருக்கோம்? நம்மளை ஏமாத்த ஒரு கருப்பு சட்டை போதுமே. நானும் உங்களை மாதிரிதான், வெறும் கனவை மட்டுமே சுமந்துக்கிட்டு எதுக்குடா வாழ்றோம்னு நினைக்கிற ஒரு சாதாரண ஒரு ஏமாளி. நம்ம யூடியூப் கடையை இழுத்து மூட வேண்டிய நேரம் வந்துட்டு. ஓப்பனா சொல்றேன், கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு உங்களை ஏமாத்தல மறுபடியும் நம்ம யூடியூப் கடையை ஆரம்பிக்கணும்னா நீங்கள் நினைச்சாதான் முடியும். அது எப்படின்னா, நம்ம சேனலை டெவலப்மெண்ட் பண்ண இந்த 3 விஷயத்துல உன்னால இதுல எத்தனை விஷயம் பண்ண முடியுமோ அதை பண்ண போதும். ஃபர்ஸ்ட் பணம் தேவை, அடுத்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் தேவை. எப்படியும் நம்ம திரும்ப சந்திக்க மாட்டோம். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.